ஒரு நொடி என்பதை நம்முடைய கண் தானாக இமைக்கக்கூடிய அந்த கால அளவைத்தான் சொல்லுவார்கள். அப்படி ஒரு நொடிக்குள் கடந்து போகக்கூடிய அந்த கால அளவிற்குள் கூட இமைப்பொழுதும் என்று மிக குறுகிய அந்த நேரத்தில் கூட நம் நெஞ்சை விட்டு அகலாதவன் சிவபெருமான். இந்த தாளுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை? இறைவனுடைய திரு அடிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று கேட்டால், அந்த திருவடிகளை இறுக பற்றி கொண்டால் உலகத்தின் பற்றுகளிலிருந்தெல்லாம் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க என்று சொல்லுகிறார். குருமணி என்றால் என்ன? கு என்றால் இருள். அந்த இருளை போக்கக்கூடியவர் குரு. இருளை போக்குவதனால் அவர் குரு. ஆனால் அந்த குருமார்களிலேயே தலையாய குருவாக இருப்பவர் தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கும் சிவபுராணம் திருவாசகத்தினுடைய முகப்பு ஓவியம் என்கின்ற பெயர் பெற்றது. அந்த திருவாசகத்தினுடைய முகப்பு ஓவியமாகிய சிவபுராணத்திலே இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கும் வரிகள் எது பற்றி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது என்ன இமைப்பொழுதும்? எந்த ஒரு பேச்சுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் கால அளவு என்பது மிக மிக முக்கியம். எத்தனை தூரம் நடக்கிறோம் அல்லது எவ்வளவு நேரம் நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய வேலை திறன், அதற்கு வினைத்திறன் என்கின்ற ஒரு பெயரையும் தூய தமிழ் சொல்கிறது. ஒரு வேலையை ஒரு மணி நேரத்தில் ஒருவர் செய்து முடிப்பதற்கும் அந்த வேலையை அரை மணி நேரத்தில் மற்றொருவர் செய்து முடிப்பதற்கும் அவர்களுடைய வேலை திறனுடைய வேறுபாடுதான் மிக முக்கிய காரணம். சுருக்கமான நேரத்தில் நறுக்கென்று எல்லா வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பது என்பது ஒரு தனித்திறமைதான். பலருக்கும் இன்றும் அது வராத ஒன்று. அப்படி பார்த்தால் கால அளவு என்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் காலம் என்பது இன்றைக்கெல்லாம் 70 வயது 80 வயது என்று சுருங்கி இருக்கிறது. ஆனால் பூரண ஆயுள் என்பதற்கு 120 ஆண்டுகள் என்கின்ற ஒரு கால வரையறையை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் 120 ஆண்டுகள் பரிபூரணமாக வாழ்ந்து இந்த உலகோருக்கு நல்வழி காட்டிய மிகப்பெரிய மகான். சரி, அப்படி 120 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்று சொன்னால் 120 ஆண்டுகளே எல்லோரும் வாழ்கிறோமா? இல்லை இல்லையா? ஆனால் வாழக்கூடிய காலகட்டத்திற்குள்ளே எந்த அளவிற்கு பயனுள்ளதாக வாழ்கிறோம் என்பதை வைத்துத்தான் அந்த மனிதனுக்கான பெருமை சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வாழ்நாள் மட்டுமல்ல, ஒரு ஆண்டினுடைய காலம், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு நாள் என்று அதனை இன்னும் பகுத்து மிக குறுகிய கால அளவு என்கின்ற ஒன்றை பொதுவாக சொல்லுவார்கள். ஒரு நொடி நேரம் என்பதை கண் இமைக்கும் நேரம் என்று சொல்லுவது உண்டு. ஒரு நொடிக்குள் கடந்து போகக்கூடிய காலம் சொல்வதற்கு மிக எளிது போல தோன்றும். ஆனால் கடந்துவிட்ட ஒரு நொடியை மீட்டு கொண்டு வரக்கூடிய வல்லமை உலகில் யாருக்குமே கிடையாது. இதை யோசித்தால் அந்த ஒரு நொடி பொழுதினுடைய மிகப்பெரிய மதிப்பு என்ன என்பதை நம்மால் உணர முடியும். சரி, இத்தனை ஆலாபனைகள் ஏன் என்று கேட்டால், ஒரு நொடி என்பதை நம்முடைய கண் தானாக இமைக்கக்கூடிய அந்த கால அளவைத்தான் சொல்லுவார்கள். அப்படி ஒரு நொடிக்குள் கடந்து போகக்கூடிய அந்த கால அளவிற்குள் கூட இமைப்பொழுதும் என்று மிக குறுகிய அந்த நேரத்தில் கூட நம் நெஞ்சை விட்டு அகலாதவன் சிவபெருமான். இது மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லக்கூடிய அருமருந்தான செய்தியாகும். அந்த நொடிப்பொழுது கூட என் நெஞ்சை விட்டு அகலவே மாட்டான். சிவபெருமானுக்கு 1008 வேலைகள் இருக்கலாம். உலகத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் அவனிடம் எப்போதும் விண்ணப்பம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், வேண்டுதல்கள் வைத்து கொண்டேதான் இருப்பார்கள். யார் எங்கே இருந்து எப்படி அழைத்தாலும், யார் எங்கே இருந்து எப்படி வேண்டுதல் வைத்தாலும் அவன் என் நெஞ்சை விட்டு அகலவே மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது எப்படி நீங்கவே மாட்டான் என்று இவராகவே ஒரு உறுதியை சொல்ல முடிகிறது என்று கேட்டால், அதுதான் பக்திக்கு இருக்கக்கூடிய உரிமையாகும். நம்மிடம் ரொம்ப உரிமையாக பழகக்கூடிய ஆத்ம நண்பர் ஒருவரிடம் சொல்லுவோம் அல்லவா, என்னை விட்டு நீ போயிட முடியுமா என்று சொல்லுவோம். அப்படி போகும் எண்ணம் அவருக்கு இருந்தால் கூட இப்படி ஒருவர் அன்போடு சொல்லிவிட்டால் நிச்சயம் விலக மாட்டார்கள்.
அதுபோல இறைவனிடமும் அதே உரிமையை தனக்கு இருப்பதை வெளிப்படுத்துகிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நாம் தெரிந்து செய்யக்கூடிய செயல் என்கின்ற ஒரு வகை உண்டு. நமக்கு தெரியாமல் நம்முடைய உடலிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயலுக்கு அனிச்சை செயல் என்கின்ற ஒரு பெயர் உண்டு தமிழிலே. அது என்ன அனிச்சை செயல் என்று கேட்டால், நாம் தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, வேறு வேலைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயம் அதனுடைய வேலையை செய்து கொண்டேதான் இருக்கிறது. அதே போல நம்முடைய கவனம் அதில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கண்கள் இமைக்கக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நொடி பொழுது அப்படி கண் இமைத்து மூடி திறப்பதற்குள்ளே உலகத்தில் என்ன பெரிய மாற்றம் வந்துவிடவா போகிறது? ஆனால் அந்த இமைக்கும் வேலை என்பது கண்ணுக்கு மிக மிக அவசியம். அப்பொழுதுதான் கண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். இது அறிவியல் மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இங்கே பக்தி மார்க்கத்திலே அந்த இமைப்பொழுது நேரத்தில் கூட, இமைக்கும் போது கூட என்னுடைய கண்ணுக்குள்ளே இதயத்திற்குள்ளே தான் சிவன் இருக்கிறான் என்று மாணிக்கவாசகர் மிக உறுதியாக சொல்லுகிறார். அனிச்சையாக நடைபெறக்கூடிய செயல் என்பது நம்முடைய கவனத்தையும் தாண்டி, அல்லது நம்முடைய கவனமே இல்லாத நேரத்தில் கூட தன்னை போலவே நடக்கக்கூடிய ஒன்று. அதுபோல நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் சரி, எப்போதும் நம்முடைய மனத்திலே வந்து வீற்றிருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் என்பது மாணிக்கவாசக சுவாமிகளுடைய ஆழமான நம்பிக்கை. அதனால்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அதிலையும் தாழ்வாழ்க என்று மீண்டும் குறிப்பிடுகிறார். இந்த தாளுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை? இறைவனுடைய திரு அடிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று கேட்டால், அந்த திருவடிகளை இறுக பற்றி கொண்டால் உலகத்தின் பற்றுகளிலிருந்தெல்லாம் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி இறைவனை இறுக பற்றி கொள்வது என்றால் அவனுடைய திருவடிகளை சென்று பற்றி கொள்வது என்பது தானாகவே நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுபோலத்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எப்போதும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடியவன் அவனுடைய தாழ் எப்போதும் வாழ்க என்று வாழ்த்துகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. இந்த இடத்திலே கோகழி என்கின்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவடுதுறை அந்த தலத்தை குறிக்கக்கூடியது ஆகும். திரு கூட்டல் ஆ கூட்டல் அடுதுறை, அதாவது ஆ என்றால் இந்த இடத்திலே பசு. பசுவினுடைய வடிவம் எடுத்து அம்பிகை வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவளுடைய சாபம் நீங்கி இறைவனோடு இரண்டர கலந்த தலம் இந்த திரு ஆவடுதுறை. இன்றைக்கும் தமிழகத்தினுடைய மிக பிரபலமான, மிக மூத்த, பெயர் பெற்ற, பெருமைகள் பல பெற்றிருக்கக்கூடிய ஆதீனங்களில் ஒன்று திருவாவடுதுறை ஆதீனம். சைவ சமயத்தை வளர்த்து காத்து அதன்பருடைய பெருமையை உலகோருக்கு உணர்த்தக்கூடிய அரும்பெரும் பணிகளை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கின்றது. அந்த திருவாவடுதுறை தலத்தை தான் இறைவன் கோகழி என்கின்ற இந்த சொல்லால் மாணிக்கவாசக சுவாமிகள் குறிப்பிடுகிறார். கோ என்றால் பசு, பசுவினுடைய வடிவம் எடுத்து சாபத்தினால் உலவிக் கொண்டிருந்த இறைவி தன்னுடைய சாபம் கழித்த இடம் என்பதால் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று சொல்லுகிறார். குருமணி என்றால் என்ன? கு என்றால் இருள், அந்த இருளை போக்கக்கூடியவர் குரு. இருளை போக்குவதனால் அவர் குரு. ஆனால் அந்த குருமார்களிலேயே தலையாய குருவாக இருப்பவர் தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு, சிவபெருமானுடைய குருமூர்த்தம் அல்லது தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய குரு வடிவம் என்பது வேறு. தென்முக கடவுள் என்று தூய தமிழிலே அதனை சொல்லுகிறார்கள். ஆவுடையார் கோயிலிலே மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட சமயம் எம்பெருமான் குருமுகமாக தன்னுடைய திருவடி தீட்சையை தந்துத்தான் அவருடைய ஆன்மாவை தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளுகிறார். அதனால் குருமார்கள் என்று சொன்னாலே அவர்கள் இருளை போக்கக்கூடியவர்கள், அஞ்ஞானத்தை நீக்கி ஞான ஒளியை நமக்கு தரக்கூடியவர்கள் என்று பொருளாகிறது. அந்த குருமார்களுக்கெல்லாம் தலையாய குருவாக விளங்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி வடிவம் எடுத்த சிவபெருமான் என்பதனால் குரு மணி, ஒளி பொருந்திய மணி என்கின்ற அர்த்தத்தில் குருமனிதன் தாழ்வாழ்க என்று அந்த அற்புதமான பாராயணத்தை சொல்லுகின்றார். சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்ல 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 நான் இனிக்கும், மனமும் பணிக்கும். அதனை எப்போதும் ஆராதனை செய்வதற்காக சிவபுராணத்தை நமக்கு அருளி இருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். இதனை பற்றிய இன்னும் பல இனிய செய்திகளை
தொடர்ந்து சிந்திப்போம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே. நன்றி, வணக்கம்.